ஒரு தாவேகா நிர்வாகி விஜயோடைய கட்சியிலேருந்து ஒரு டிவிக்கு நிகழ்ச்சியில் பேட்டி கொடுத்துருந்தாரு. நாங்கள் பனையூரில் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுனதை கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் கரூரில் பேசுகிறது தான் இருந்துச்சு. கரூரில் தான் நாங்கள் எல்லாத்தையும் மண்டபத்துக்கும் சத்திரத்துக்கும் அட்வான்ஸ் கூட கட்டோம். அப்படி கட்டப்பட்டது திருப்பி காசு கொடுத்துட்டாங்க. கேட்டால் எங்களை ரொம்ப அழுத்தப்படுறாங்க, அழுத்தப்படுறாங்க, புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கரூரில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் எந்த இடத்துல பேசணுன்னாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன மண்டபம் மாதிரி வேணும், எந்த மாதிரி இடம் வேணும்னா சொல்லுங்கள், நானே வாங்கித்தரேன், என் முன்னிலையிலே வாங்கித்தரேன். ஆனால் நான் சொல்கிறதுக்கு கட்டுப்படணும், விஜய் அவர்கள் கட்டுப்படணும். அந்த நிர்வாகிகள், சில பெரிய நிர்வாகிகள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அங்கே உடையிற சேரை, கிளியிற துணி, அங்கே உயிர் சேதம் ஏற்பட்டால் இதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்கணும். ஏற்றுப்பீங்களா? உயிர் சேதத்தை கூட விடுங்க, கூட்டத்தில் ஏதோ 1 2 அதை கூட விடுங்க. அங்கே உடையிற சேரைக்கு உங்களால் கொடுக்க முடியுமா? கொடுக்க மாட்டீங்க. ரெண்டாவது, நீங்கள் நினைக்கிறீங்க யாரோ அழுத்துறாங்க, எங்களை அழுத்துறாங்க, என் கட்சியை வளர விட்டாருன்னு. நாம் தமிழ் கட்சி நீங்கள் உங்களை ஒழிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு கிடையாது. திமுக உங்களை ஒழிக்கணுன்ற எண்ணம் சுத்தமாக கிடையாது. ஏன்னா திமுகவால் உருவாக்கப்பட்டது. அம்மையார் ஜெயலலிதா எப்படி மக்கள் கூட்டணி 4000 கோடி செலவு பண்ணி முதலமைச்சர் ஆனாலும், அந்த மாதிரி 5000 கோடியில் விஜய் ப்ராஜெக்டை உருவாக்கி திமுக ஒரு கூட்டணி உருவாக்கி ஜெயிக்கணும்னு இருக்குது. இதில் பாதிக்கப்பட போகிறது எடப்பாடிக்கு தான் ஆப் வைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. சீமானை ஒன்றும் தொட முடியாது. சீமானுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி உருவாகிடுச்சு, அது போயிட்டே இருக்கும். பிஜேபி நினைக்குது எப்படியாவது வச்சு எதிர்கட்சி ஆகிடணும், 2026 எதிர்கட்சி ஆகிடணும், 30 மேலே நம்ம முதலமைச்சர் ஆகணும். அந்த இதில் போய் நிற்குது. திமுகவா பிஜேபியானு கொண்டு போகணும்னு நினைக்குது, எடப்பாடி காலி பண்ணணும்னு நினச்சிருக்குது. இந்த அரசியல் விளையாட்டுக்குள்ளே எடப்பாடி தெரியாமல் இருக்கிறதா தெரிஞ்சுன்னு தெரியாது. ஆனால் எந்த கட்சியும் உங்களை அழுத்தலை. நீங்கள் வளர்றதை விஜய் வளர்றதை எந்த கட்சியும் அழுத்தலை. திமுக காசு கொடுத்து உங்களை வளர்க்குது. அருமையான தொண்டர்கள், உங்கள் தொண்டர்கள் தான் உங்களை அழுத்துறாங்க. உங்கள் தொண்டர்கள் செய்கிற கூத்துனால்தான் எல்லா மண்டபத்தையும் கொடுக்க மாட்டேறான், எந்த இதுவும் சத்திரமும் கொடுக்க மாட்டேறான். ஏன்னா ஒரு முறை உங்கள் தொண்டர்கள் உள்ளே போயிட்டாங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகும். அதனால தான் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படி முடியல, எங்களால் முடியல. நானே சொல்கிறேன், தமிழ்நாடு ஃபுல்லாக குஷி ஆனந்தம், எங்கள் அரசியலுக்கே வரலைங்க குஷி ஆனந்த். ஒரு எம்எல்ஏ கூட ஆகலை. பல லட்சம் கோடி சம்பாரிச்சு கொளுத்து போய் திரும்புறாருன்றாங்க. எப்படின்னா ஒரு மாவட்ட செயலாளருக்கு 1 கோடி 2 கோடி 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம்னு வாங்கி குமிச்சிட்டாருன்றாங்க. அவன் அரசியல்வாதியாக வாழ்ந்திருக்கான். முதல்ல உங்கள் தொண்டர்களை நேசிங்க, உங்களுக்காக நிற்கிற மக்களை நேசிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களால் போக முடியல, மன அழுத்தத்தில் இருக்குன்னா நீங்கள் பனையூரில் கூப்பிட்டு கூட பேசுங்க, ஆறுதலாக பேசுங்கன்னு. அன்றைக்கி சொன்ன இன்றைக்கி செஞ்சுருக்கீங்க. அதை எப்போ அன்றைக்கி சொல்லிச்சு, நடந்தனே சொல்லிச்சு. அன்றைக்கி செஞ்சுருந்தீங்கன்னா உங்களை புனிதமாக போட்டுருப்பாங்க. விடுங்க, அது முடிஞ்சு போச்சு, அதாவது பேச வேண்டியதில்லை. ஆனால் உங்களுக்கு வேணும் தமிழ்நாடு ஃபுல்லாக அரசியல் பண்ணணுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற முட்டாள்களை விரட்டுங்க, புத்திசாலி ஒரு ஆளை வைங்க. அப்படி புத்திசாலியை வச்சிங்கன்னா உங்கள் தொண்டர்கள் உஷாராயிடுவாங்க. அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை தான்.